சரத்குமார் நண்பர் அவர் சொன்னார், காமராஜர் ஆட்சி சொன்னார், பெருந்தலைவர் ஆட்சி. ஆம், உண்மையிலே மிகச்சிறந்த ஆட்சி அந்த அப்போ இருந்தது. எப்போ? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இன்னைக்கு யாராவது தப்பா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு யாராவது கலைஞர் ஆட்சி எங்களுக்கு வேணும் கேட்குறாங்களா? இல்லை எம்ஜிஆர் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களா? இல்லை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களா? இல்லை ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களா? எங்களுக்கு காமராஜ் ஆட்சி தான் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்? அப்போ நேர்மையான ஆட்சி நடந்தது. அப்போ கண்ணியமான ஆட்சி கொடுத்தார், திட்டங்கள் கொடுத்தார். அவர் காலத்தில் 2000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். இப்போ 50 வருஷத்துல 6000 டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்கிறாங்க. இதுதான் முன்னேற்றம் கிடையாது. இதுதான் முன்னேற்றம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி என்ன இருக்கு? இல்லையே, மிக பின்தங்கி இருக்கிறோம். இந்தியாவில் 21 பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு 20வது மாநிலமாக இருக்கு. தொழில் கொள்கை, தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் -1.3%, அக்ரிகல்ச்சரல் -12%, மைனஸ்ல போயிட்டு இருக்கோம். பொருளாதார வளர்ச்சி 3.7 விழுக்காடு, இந்தியா பொருளாதார வளர்ச்சி 5.7 விழுக்காடு. ஆக இதெல்லாம் இதுக்கு தான் நீங்க சிந்திக்கணும். இட்ஸ் ஹை டைம் தேர்ஸ் a change, there's a change of thoughts and ideologies. அந்த கல்ச்சர் மாற்றணும். அரசியல் மாற்றம் கிடையாது, அரசியல் கலாச்சாரம் மாற்றணும். ஏன்னா சினிமாவுக்கு எனக்கு எதிரும் கிடையாது. நான் சினிமா நிறைய பார்ப்பேன். அந்த சினிமா கலாச்சாரம். சமீபத்தில் வெள்ளம் வந்தது, குடிக்கிறது தண்ணி கிடையாது 4 நாள். எங்களால் என்னென்ன உதவிகள் நாங்கள் செஞ்சோம். என் தொகுதி தருமபுரியிலேருந்து 10 பரிசல்கள் எடுத்து ஒகேனக்கல் எடுத்து வந்து மக்களை ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்களே தண்ணியில் இறங்கி காப்பாற்றணும். அப்போ பார்த்தோம், வீடுகளுக்கு 4 நாள் குடிக்கிறது தண்ணி கிடையாது, பால் எதுவும் இல்லை. ஆனால் அடுத்த வாரம் பார்த்தா ஒரு கட் அவுட், சினிமா திறக்கிறாங்க, கட் அவுட் வச்சிருக்க, கட் அவுட்டில் பால் அபிஷேகம் நடத்திட்டு இருக்கான். இதுதான் சினிமா கலாச்சாரம். கையேந்துகின்ற தமிழ்நாடு, தமிழன் சொல்ல நான் பார்த்தா கையேந்திட்டு இருக்கேன். ஐயா எங்களுக்கு கிரைண்டர் போடுங்க, மிக்சி போடுங்க, ஃபேன் கொடுங்க, ஆட்டுக்குட்டி கொடுங்க. இது தன்மானத்தோட வாழ வைக்க முடியாது. இதுல எங்களுக்கு வாய்ப்பு, அதான் நான் ஆசிரியர் தப்பா எடுத்துக்கூடாது, இதுங்க வாய்ப்பு கேட்கறதுன்னு நினைச்சுக்கிறேன். இது ஒரு அரசியல் மேடை கிடையாது. ஆனாலும் அந்த மாற்றங்கள் சொல்லிட்டு இருந்தா, கையில நாங்கள் யாருக்கு இலவசம் கொடுக்க மாட்டோம். இலவசங்கள் சேவையா கொடுக்கணும், கல்வியை சேவையை கொடுக்கணும், சுகாதாரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு விவசாயிகள் நிலைமை, நாளைக்கு பொங்கல். ஆனா எத்தனை விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க? எத்தனை விவசாயிகள் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுவாங்க? நம்ம கொண்டாடுவோம், லீவ் கொடுக்குறாங்களே அதனால. ஆனா விவசாயிகள் இன்னைக்கு கடன்ல இருக்க, தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு முதுகெலும்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், முதுகெலும்பு உடைச்சி வச்சிருக்கிறாங்க விவசாயிகள். விவசாயி என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன், ஏன்னா எனக்கு சோறு போடுகின்ற கடவுளா நான் பார்க்கிறேன் விவசாயிகள். ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. அந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடணும், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது செய்யணும், நாங்க செய்வோம். ஆக இதே ஒரு செய்தி. இங்க மேடையில் எங்களுடைய நண்பர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் தேர்தல் இருக்கிறது. பரபரப்பான சூழல், அங்கே பேசிட்டு இருக்காங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்கலாம் இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். பிஜேபி பொன் ராதாகிருஷ்ணன் நண்பர் இருக்கின்றார். அவர் விஜயகாந்த் அவருடன் பேசினார், நம்மளெல்லாம் பார்த்துருக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் பிஜேபி எதிரி காங்கிரஸிடம் பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸ் எதிரி கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர் கம்யூனிஸ்ட் எதிரி திமுக கூட பேசிட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர் திமுக எதிரி மதிமுக கூட பேசிட்டு இருக்காரு. ஆக இதில் எது என்ன, அதில் என்ன கொள்கை யாருக்கு இருக்குதா இல்லையா, இது என்னன்னு ஒரு கேள்வி. நல்ல ஒரு கொள்கை முடிவெடுங்க, தைரியமா வாங்க, களத்தில் இருங்க. நாங்க இல்லையா? தைரியமா நாங்க இறங்கி இருக்கிறோம், நிலைப்பாடு நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க யாரை நம்பி இருக்கிறோம்? இளைஞர்களை நம்பி இருக்கிறோம்.